ஈழமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பிக் பாஸ் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்கள், நேற்றுக்கு என்னென்னலாம் பேசியிருக்காங்க, அதே மாதிரி இப்போ 24/7 என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக எபிசோட் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அடுத்த எபிசோடா நேற்றுக்கு என்ன நடந்தது, அதனுடைய தொடர்ச்சிகள், அதாவது நம்ம நேற்று எங்கே விட்டோமோ அங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் நம்ம பேசுறோம். நான் உங்க ஹரீஷ் கூட பேசுறதுக்காக பிரியா குணாநாள் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். சோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு அப்படின்றது சொல்வேன். ஏன்னா சம்திங் வாட் வி ஆர் ட்ரைங் டு கிவ் ரிவ்யூ, இல்லைனாக்கா வாட் வி ஆர் மென்ஷனிங் சம்திங் அவங்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு அந்த சந்தோஷம் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசனும் நம்ம சொன்ன நிறைய விஷயங்கள் எல்லாம் மாத்தி பண்ணினாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. இனிஷியலி தே டிடன்ட் டூ ஆல் தோஸ் திங்ஸ். பட் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் தே ஸ்டார்டட் ஃபாலோயிங் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம அந்த ரிவ்யூ போட்டுட்டு அந்த வீடியோ போடுறப்போ விஜய் டிவி அப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ நாங்க யாருக்கும் பயாஸ்டா எல்லாம் நாங்க ரிவ்யூ கொடுக்கல. எங்களுக்கு என்ன தோணுதோ, வாட்ஸ் ஹேப்பனிங் ஓவர் தே, எங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நாங்க ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம், துஷார் இஸ் நாட் அட் ஆல் ஃபிட் டு பி ஏ ஹியூமன் பீயிங்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அது அது ரியலைஸ் பண்ணி நீங்க அந்த இதுல இருந்தே பொறுப்புல இருந்தே நீக்கினதுக்கு முதல்ல நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என்ன சொல்றது, இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ப்ரொஃபஷனலா போற வழி இதுதான். ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு சே இஸ் திஸ் இஸ் நாட் லவ் கண்டென்ட்ன்றது தான் நாங்க நேத்துல இருந்து தலைப்படம் அடிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாத அளவுக்கு நாங்க அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கோம். திஸ் இஸ் லஸ்ட் ஷோ அப்படின்ற மாதிரி போகுது எங்களுக்கு. ஸோ அந்த இதுல அதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற துஷார் அந்த டைலாக்ஸ் எல்லாம் சத்தியமா முடியல ஹரிஷ். உட்கார்ந்து காது கொடுத்து கேட்க முடியல அந்த துஷாரும் அந்த அரோரா பேசுற வார்த்தைகள். எனக்கு இந்த தலைவர் பதவியில இருந்து தூக்கினது கூட இல்ல, எனக்கு பேசாம இந்த ரீசனுக்காக நாங்கள் வெளியேற்றுகிறோம் அப்படின்னுட்டுன்னு அந்த 2 ஜோடியை வெளியேற்றினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எப்படி இருந்தது உனக்கு? துஷார் அவருடைய பிக் பாஸ் வீட்ல நிறைய பிரச்சனைகள், நூற்றுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதுல எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இது வரைக்கும் நடந்த எந்த பிரச்சனையிலையும் சமரசம் காணணும்னு அவர் எங்கேயுமே மெனக்கெட்டு தன்னுடைய எஃபோர்ட் போட்ட மாதிரி நான் பார்க்கல. எங்கேயுமே அரோராக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அங்க போய் நிக்கிறாரு. ஸோ அப்ப அவர் பிக் பாஸ் வீட்டுக்கான தலைவரா இல்ல அரோராவுக்கு மட்டுமே தலைவரா செயல்படுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்கிட்டும் எழுந்தது. எல்லாருமே அந்த கேள்வி எழுப்பினாங்க. இப்போ பிக் பாஸும் அந்த கேள்வி எழுப்புறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ரொம்ப நல்ல விஷயம். பட் கேப்டன்சி ரிமூவல் அப்படிங்கிறது அது மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கறேன். எதெல்லாம் அப்படிங்கிறத பிக் பாஸ் எதிர்பார்க்கறாங்க, பிக் பாஸ் டீம் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறத இவங்க மற்ற அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பா ஒரு வாய்ப்பா அதெல்லாம் அமையுது மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இவர் கேப்டன்சியிலும் தூக்கிட்டாலும் இவர் திருந்த மாட்டார் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா தொடர்ச்சியா அரோராக பிரச்சாங்கிறது அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவர் வராரு. நேற்றைக்கு கூட அரோரா அழுகுறாங்கன்னா இவர் உடனே போய் கன்சோல் பண்றேங்கிற இதுல போறாரு. ஏன் மத்தவங்க யாருமே அழுது அவருக்கு தெரியும். அரோராவுக்கு மட்டும் ஏன் அந்த ஸ்பெஷலா இது பண்ணிட்டு இருக்காரு, ஏன் அந்த கூடுதல் கவனிப்பு அப்படின்னு எனக்கு புரியுது. இல்ல, தீஸ் பீப்பிள் மஸ்ட் ஹேவ் சம் காமன் சென்ஸ்ன்றத தான் நான் சொல்றேன். நானு என்னடா ஒரு 4-5 நாள் இல்ல ஒரு 1 வீக் கூட வச்சுக்கோ, இந்த 1 வீக்ல இப்ப இத்தனை வருஷம் இவங்க வெளியில இருந்தப்போ வராத, யார் மேலயும் வராத காதலோ காமமோ நம்ம மேல மட்டும் வந்திருக்குமான்ற அந்த அளவுக்கு கூட யோசிக்கிற திறமை இல்லையா பசங்களுக்குன்றது எனக்கு தெரியல. அதுவும் அவ்வளவு அந்யோன்யமா அவ்வளவு ஸ்பீடா ஃபாஸ்ட் ஃபுட் பண்ற மாதிரி இருந்தது. அது வந்தாங்க, என்ன சொல்றது, ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்றாங்களாம், அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்களாம். ரொம்ப ஹம்பக்கா இருக்கு. அது எப்படி இந்த பசங்க யோசிக்காம இருக்கானுங்கன்றது எனக்கு தெரியல. அடுத்தது ஹரிஷ் வில் கம் டு கனி. எஃப்ஜே ஆதிரை
இது அதை விட மட்ட ரகமான டைலாக் அங்க ஒண்ணு ஓடுச்சு, நீ கண்டிப்பா பாத்திருப்ப. நீ அந்த எஃப்ஜேவை தொட்டு தொட்டு ஆதிரை பேசுறப்ப வந்துட்டு எஃப்ஜே சொல்றாரு, தொடாம பேசு தொடாம பேசுன்னு சொல்லிட்டு. சோ வாட் எஃப்ஜே ஆதிரை சேஸ்னா, அந்த டாஸ்க்ல நடந்த ஏதோ ஒரு இஷ்யூ எடுத்துட்டு ரொம்ப பச்சையா ஆபாசமா பேசுறாங்க ஆதிரை. அண்ட் கனி, மதர் ஆஃப் சில்ட்ரன், அவங்க வந்துட்டு அதை ரசிச்சு சிரிக்கிறாங்க. நான் அவங்க சைலண்டா உட்கார்ந்துட்டு இருந்தா கூட வந்துட்டு அவங்க வயசுக்கு ஒரு மரியாதை நான் கொடுத்துருப்பேன் நானு. பட் அந்த மாதிரி பேசினாதான் கனிக்கு பிடிக்கும் போல அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டு கனி கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த சீன் பாத்தியா நீ? ஆக்சுவலா வந்து ஆதரை ஆதரை மட்டும் நாங்க வீட்ல எல்லாருக்கும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. கனி கனியே சில விஷயங்கள் அப்படிதான் பேசுவாங்க நான் பார்த்த வரைக்கும். அவங்களுடைய பேச்சுக்களும் சில சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. ஆதரை மட்டும் இல்ல, நான் முன்னாடி லாஸ்ட் எபிசோட்லயே நம்ம பேசணும். துஷாரையும் இன்னொரு கண்டஸ்டன்ட்டையும் வந்து அவங்க வந்து கெனியும் வந்து இது பண்ணி பேசினாங்க. அதுல வந்து மெயினா அந்த டாபிக்கை பெருசாக்கி பேசினதே வந்து கனி தான். ஸோ கனி கிட்ட வேற நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு எனக்கு புரியல. இதுதான் நான் பண்ணுவேன்னு அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு மேல வேற எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இருக்குன்னு எனக்கு புரியல. கிச்சனை தாண்டினா எனக்கு பிடித்த இந்த டாபிக் தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போறாங்க. நேற்றுக்கு கூட வந்து கிச்சனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா வந்து நைட் வந்து கிச்சன்ல தான் நான் இருப்பேன், கிச்சன்ல நான் சமைக்கிறேங்கிற ரேஞ்சுக்கு அவங்க ஒரு இது நினைச்சுட்டாங்க. அதையும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சபரி தான் வந்து கிச்சன் இன்சார்ஜ் தான். சபரி கேள்வி கேட்கணும், சபரி வந்து பேச முடியல. சபரி ஷாக்ல இருக்காரு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஷாக்ல இருக்காரு. ஸோ அதனால வந்து மற்ற கிச்சன் என்ன சொல்றது பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதை ஹேண்டில் பண்ணிருக்கணும். நாங்க பண்றோம் அப்படின்னு ஹேண்டில் பண்ணிருக்கணும். கனிக்கிட்ட பொறுத்தது ஏன் அப்படிங்கிற கேள்வி மட்டும் ஏன் வந்து அந்த இன்சார்ஜ் வாண்டடா போய் இவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் விடை வரல. பிக் பாஸ் டீம் அவ்வளவு எடுத்து சொல்லி நீங்க கிச்சன்ல மட்டுமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க டாஸ்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கிச்சன் பக்கம் தான் இருப்பேன், கிச்சன் தான் எனக்கு உலகங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போறாங்கன்னா அப்போ அதை தாண்டி வேற கண்டென்ட் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியும். வீட்டுல சமைச்சு கொடுக்கறதுன்னா அது அன்பு பாசம் எல்லாம் போட்டு பொழிஞ்சு நம்ம சமைச்சு கொடுக்குறோம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, அது வேற விஷயம். பிக் பாஸ்ல வந்து கரண்டி எடுக்கிறாங்கனாலே ஓபி அடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு அதை பண்றாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ அது கனிய வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வார்னிங் கொடுக்கணும், உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வேலை நீங்க ஏன் செய்றீங்கன்றத வார்னிங் கொடுக்கறதுங்கிறத விட அவங்ககிட்ட வேற கண்டென்ட் இல்ல, உங்ககிட்ட வேற கண்டென்ட் இல்ல. ஷார்ட் இருந்தா தான் வந்து கண்டென்ட் கொடுக்க முடியும். அங்க ஒண்ணுமே இல்ல. கிச்சனுக்கு நான் சமைக்கிறது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே டாஸ்க்குங்கிற மைண்ட் செட்ல அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்கிறப்போ அவங்களை அப்படித்தான் யூஸ் பண்ணுவாங்க மற்ற கண்டஸ்டன்ட். அவங்களுக்கு ஒரு தெளிவு வேணும், நான் இந்த டாஸ்க்கை நான் இப்படிதான் பண்ணணும், இதுக்காக தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் ஒரு தெளிவு அவங்கள்ட்ட வராத வரைக்கும் அது பயன் இல்லை. பிக் பாஸ் டீம் எவ்வளவுதான் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாலும் அதனால ஒரு யூஸ் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அவங்க வயசுக்கு வந்துட்டு தானாவே புரிஞ்சுக்கணும். நம்மளா வந்துட்டு விலகி போறது அந்த கிச்சன் இதுல இருந்து நம்மளுக்கு பொறுப்பு இல்ல அந்த இடத்துலன்றப்போ வந்துட்டு இன்னொருத்தர் பொறுப்புல இருக்காங்கன்றப்போ வந்துட்டு நாமளா விலகி போறது வந்துட்டு நமக்கான மரியாதை. இப்ப அவங்க வந்து கனி யூ டோன்ட் ஹேவ் எனி ஒர்க் ஓவர் ஹியர், கைண்ட்லி கெட் அவுட் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதை விட அசிங்கம் எதுவும் இல்லை. இப்போ பார்வதி பார்வதி வந்துட்டு கேட்கவே கேட்டாங்க, நீங்க எந்த டீம் அப்படின்னுட்டுன்னு கேட்டாங்க. அப்பவே வந்துட்டு உரைச்சிருக்கணும், நம்மளுக்கு வந்துட்டு இந்த டீம்ல வேலை இல்லை அப்படின்றத வந்துட்டு உரைச்சிருக்கணும். பட் எனக்கு தெரியல அது என்ன சொல்றது. அவங்க சொல்றாங்க உங்ககிட்ட, பார்வதியை பார்த்து சொல்றாங்க உங்ககிட்ட பேசுறது ஒரு சில கிட்ட பேசுற மாதிரி, அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் புரியும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன கண்ணாடி பார்த்து கனி பேசிக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து இன்னொரு விஷயம் கிச்சன்ன்றதப்போ இன்னொரு விஷயம், கலையரசன் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வெளியில சொல்றாரு. சபரிக்கு வந்துட்டு உண்மையிலேயே தெரியுதா தெரியலையான்னு தெரியல, ஒரு தோரம் பருப்பு கூட வந்துட்டு இது என்ன பருப்புன்னு கேட்கிறாரு, நான் தோரம் பருப்பு அப்படின்ற இது தோரம் பருப்பு தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. மறுபடியும் வந்துட்டு அவங்க கனி வந்தாங்கன்னா இது தோரம் பருப்பான்றத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. இப்படிதான் அவர் சமைச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு நான் பண்ணிடுவேன், கடைசியா ஒரு இதை அவர் பண்ணிட்டு நான் தான் இதை பண்ணினேன் இவ்வளவு உழைச்சேன்ற மாதிரி வந்து ஒரு இது சீட் கிரியேட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் அங்க பார்வதி கிட்டயும் இவர் திவாகர் கிட்ட பேசுறப்பவும் சொல்றாரு. அப்ப வேலை செய்யறது போல பாவனை செய்வதுதான் வந்துட்டு தான் செஞ்சதா வந்துட்டு பெருமை கொள்வதுதான் வந்துட்டு சபரியோட வேலையா? இந்த லட்சணத்துல தான் வந்துட்டு அடுத்தவங்களெல்லாம் வந்துட்டு அவரு மட்டரகமா பேசிட்டு இருக்காரா? கேவலமா என்னமோ இவர் மட்டும்தான் டான் மாதிரி மத்தவங்கள சும்மா வெட்டியா வந்த மாதிரி ஏதோ ஒரு பேசிட்டு இருக்காரு.
இதுதான் அங்க நடக்குதா? இல்ல, சபரி அவர் போடுற எஃபர்ட்ஸ் வந்து 24/7 லைவ் பாருங்க, எல்லாருமே தெரியும். சபரி போடுற எஃபர்ட்ஸ் வந்து அந்த வீட்டுல அவர் போடுற எஃபர்ட்ஸ்க்கு ஈக்குவலா யாருமே போடல. ஓகே. இதான் ஒண்ணு. கலையரசன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஹவுஸ்ல இருக்கிற தகவலை அந்த ஹவுஸ்க்கு சொல்றது, அங்க இருக்கிற தகவலை இங்க வந்து சொல்றது. இந்த ரெண்டு பக்கமும் நான் வந்து சேஃப் கேம் ஆடுவேன், ரெண்டு பக்கமும் நான் வந்து நல்ல பேர் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து கலையரசன் செயல்பட்டு இருக்காரு. அவர் எந்த வேலையும் பார்க்கல, அமைதியா இருக்காரு. தண்ணி கொண்டு வாங்கன்னா தண்ணி கொண்டு வராரு. இந்த பொருளை நீங்க எடுத்து வைங்கன்னா கிச்சன்லயே இருக்காரு, அந்த பொருளை கீழே எடுத்து வைக்கிறாரு, மேல தூக்கி வைக்கிறாரு. இதுதான் அவருடைய வேலையா இருக்கு. நீங்க வந்து சமையல் பண்றவங்களுக்கு பொருட்கள் எடுத்து வைக்கிறதுக்குன்னு சொல்லி எடுபிடிக்குன்னு சில வேலைகள் பண்றதுக்குன்னு சில பேர் கூப்பிடுவாங்க, அந்த சமையல் கலைஞர்கள். அந்த மாதிரியான வேலையை தான் வந்து கலையரசன் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து சமையல் நான் பண்ணி பார்த்ததே இல்லை. அவர் 2-3 இடத்துல கரண்டியும் பிடிச்சிருக்காரே தவிர, அவரா நின்று நான் சமைக்கிறேன், நான் பண்றேன், எங்கேயும் நான் அவர் பண்ணி பார்த்ததே இல்லை. ஓகே. அதே மாதிரி கனி சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் போட்டுட்டு செய்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அவங்களுக்கு தேவைப்படுறப்ப சூடு பண்ணி கொடுக்கறது. அது எனக்கு வந்துட்டு கனி வீட்டுல இருக்கிறவங்க தான் ரொம்ப பாவம் நான் நினைக்கிறேன். நானு இந்த மாதிரி தான் வீட்டுல பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. பாஸ்போர்ட் காலம் அப்படிங்கிறதால என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்குவோம், எல்லாத்தையும் நம்ம வந்து தொகையல் சட்னி மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். தேவைங்கிறப்ப அதை மிக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டில் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற இதுக்கு வராங்க. நீங்க உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, கடையில கொடுக்குற அந்த மிக்ஸ்லயே வந்து கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் இன்னைக்கு மருத்துவர்கள் தரப்புல இருந்து வந்துட்டு இருக்கு. அதையே நீங்க வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வந்து மருத்துவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து அவனாவது கெமிக்கல்ஸ் கலந்து அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்னையோ பண்ணி வச்சிருக்கான், பேக்கேஜிங் பண்ணி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உப்பு ஜாஸ்தியா போடுவான் சில விஷயங்கள்ல இப்போ புளியோதரை பேஸ்ட்னு ஒண்ணு வைக்கலாம், அதுல கம்ப்ளீட்டா உப்பு தான் ஜாஸ்தியா இருக்கும். இல்ல, உப்புன்றதை விட இந்த சிட்ரிக் ஆசிட் எல்லாம் நிறைய நிறைய இருக்கும். அதுதான் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு பாக்குறாங்க. பட் நீங்க வீட்டுல பண்ணும்போது அதை பண்ண முடியாது. ஒன்ஸ் அந்த புளியோதரை பேஸ்ட் நீங்க பண்ணி அதை யூஸ் பண்ணாம போட்டா விட்டுட்டீங்கன்னா 2 நாள், மேக்சிமம் 2 நாள் தான் தாங்கும். அதுக்கப்புறம் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஒரு வாரத்துக்கு நம்ம இதை அப்படியே வச்சு கண்டினியூ பண்ணுவோங்கிற ரேஞ்சுக்கு போறாங்க. இது வந்து ஃபுட் பாய்சன் கொண்டு போய் விடும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஃப்ரெஷ்னஸும் இருக்காது, அந்த டேஸ்டும் இருக்காது. இப்போ என்ன சொல்றது, இன்னைக்கு வந்துட்டு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. புளிக்காய்ச்சல் பண்றதே வந்து 2 நாள் தாங்காது. புளிக்காய்ச்சல் பண்றதே 2 நாள் தாங்காது. 2 நாளைக்கு மேல அதனுடைய டேஸ்ட் இதாயிடும், போயிடும், கெட்டு போயிடும். அதை சாப்பிட முடியாது. 2 நாளைக்கு மேலே முடியாதுங்கிறப்ப நீங்க வந்து நான் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நான் அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறேன், நீங்க எப்பெல்லாம் தேவை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா கெட்டு போகாதுன்னு யார் சொன்னாலும் எனக்கு இன்னும் புரியல. ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற நிறைய பொருட்கள் கெட்டு போகுது. இவங்களுக்கு தெரிஞ்சு பண்றாங்களா, தெரியாம பண்றாங்களான்னு நம்மளுக்கே புரியல. நம்மளே வந்துட்டு முட்டாள் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றேன் நானு. அதை வந்துட்டு இப்ப அது என்ன ஆகுதுன்னா, வியனாக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுது, சுபிக்ஷாக்கு ஓரளவுக்கு புரியுது. அப்ப அவங்க அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. ஓகே ஃபைன், அவங்க எடுத்துட்டு போட்டோம், என்ன இருக்குதோ நாங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு டிராமா பண்றாங்க. இது பார்வதி வந்துட்டு எதுக்கு அவ்வளோ எடுத்து பண்ணணும் அப்படின்னுட்டு பேசுறப்போ திவாகர் கொஞ்சம் அவருக்கு அந்த விஷயம் புரியல. பட் அவருக்கு மனசுல என்ன இருக்கோ அது பேசுறாரு அவரு. வேண்டாம், சாப்பாடு விஷயத்துல எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம எதுவும் கேட்க வேண்டாம், அவங்க நம்ம சமைச்சு போடுறாங்க இல்ல, அதுவே பெரிய விஷயம்னா அவங்க வாங்குற சம்பளம் அதுக்கு தானே. அது புரியல அவருக்கு, திவாகருக்கு. அவர் ரொம்ப இன்னோசென்ட்டா பேசிட்டு இருந்தாரு. அது கொஞ்சம் இதுவா இருந்தது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன, திவாகர் அந்த வீட்டுல இருக்காருங்கிறது தான் பிளஸ் பாயிண்ட். கண்டிப்பா பார்வதியை சமாளிக்கக்கூடிய ஒரே ஆளு திவாகர் மட்டும்தான். திவாகர் தான். திவாகர் சொன்னா பார்வதி கேட்பாங்க, பார்வதி சொன்னா திவாகர் கேட்பாரு. அதனால திவாகருக்கு இருக்கிறது அந்த வீட்டுல இருக்கவங்க பெரிய பிளஸ் பாயிண்ட். அவர் ஒருவேளை எலிமினேட் ஆகி போகக்கூடிய சிச்சுவேஷன் அமைது அப்படின்னா அந்த வீட்டுல பார்வதி சமாளிக்கவே முடியாது யாராலும். எனக்கு தெரிஞ்சு பார்வதியும் திவாகரும் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்கன்றதுதான். டாப் 5ல வருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். திவாகர் எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குமாட்டாங்க. அன்அஃபிஷியல்ல 1 லட்சம் ஓட்டு மேல வருவாரு. அவருக்கும் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்குமே சபரிக்குமே வந்து 60,000-70,000 ஓட்டு வித்தியாசம் காட்டுது அன்அஃபிஷியல்லி. அப்போ வந்து திவாகரை எந்த அளவுக்கு மக்கள்
ரசிச்சு பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயம். ஆமா. ரெண்டாவது காமெடி கண்டென்ட் நிறைய கொடுக்குறாங்க விவேகம். அவருக்கு ம். தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய காமெடி கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இல்ல இந்த காம்போ ஒண்ணு கானா வினோதம் வினோத் அண்ட் வெறும் ஒரு காம்போ, அந்த திவாகர் காம்போவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. கிட்டத்தட்ட சரியா ஒர்க் மதியம் அவுட் சாண்டி ஆகுது. மாஸ்டர் எப்படி ஒரு காம்போ ஒரு சீசன்ல இருந்தாங்களோ அது மாதிரி இது ஒரு காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு ஆமா. தெரிஞ்சு விஜய் சேதுபதி வினோத பாராட்டணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இல்ல இந்த வீட்டுல பாராட்ட சீரியஸா கூடாதுன்ற, பாராட்டிட்டா அது ஃபேக்கா போயிடும் ஹரிஷ் அது. இல்ல உங்களுக்கு அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு பாராட்டு தேவைன்னு நான் சொல்லுவேன். யா யா த ஏன்னா சாங். அந்த வீட்டுல எல்லாரும் சண்டை போடுறாங்க, எல்லாரும் சோகமா இருக்காங்கிறப்போ அந்த சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டா மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேன்னு கானா வினோத் ஒரு எஃபோர்ட் போடுறாரு. ஸோ அது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா கானா வினோதோட சாங் அம்மா பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் அப்பப்போ நீங்க வந்துட்டு வெளிக்காட்டினா மட்டும்தான் வந்துட்டு உங்களோட கெரியரை நீங்க பில்டப் பண்ணிக்க முடியும், அப்படி பில்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றேன் நானு. ஏன்னா எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க. உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் நீங்க வந்துட்டு சொல்லிட்டு வரப்பவே ஐம் கானா சிங்கர், ஐம் டான்சர், ஐம் சிங்கர் அப்படின்னுட்டு வரீங்க. பட் இங்க வந்து டோட்டலா எல்லாம் மறந்துட்டு போயிடுறீங்க. போயிட்டு இங்க வேற ஒரு பாலிடிக்ஸ்ல வந்துட்டு ஸ்டக் ஆயிட்டு வேற ஒரு ரொமான்ஸ்ல ஸ்ட்ரக் ஆயிட்டு இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதர் திங் இப்ப இன்னைக்கு நடந்தது என்னன்னா, ஆதிரைய வந்துட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு பிக் பாஸ் கூப்பிட்டாரு. பட் ஆனா அவங்க போனதை காட்டல. என்ன நடந்ததுன்றதும் ஏதாச்சும் தெரியுமா? அதுக்கப்புறம் எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் ஒரு டிராமா ஃபைட் ஒண்ணு நடந்தது. உண்மையிலேயே அது ஃபைட்டா இல்ல டிராமாவா ஹரிஷ்? விஜய்க்கும் ஆதரவுக்கு ஃபைட் நடந்தது அப்படிங்கிறது தெரியுது. அது டிராமாவா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேசி வச்சுட்டு சண்டை போடுறாங்க. நிறைய கண்டென்ட் ஆமா. கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்து நான் சண்டை போடுற மாதிரி போடுறேன், நீங்களும் அதுக்கு பதில் சொல்லுமான்னு சொல்லுங்க, அது ஒரு ப்ராப்ளம் ஆகும். அதுக்கப்புறம் ம். இது எப்படி கண்டென்ட்டா வெளியில போய் சேருதுங்கிறது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆதிரைக்கும் எஃப்ஜிக்கும் சண்டை வந்து அது பெருசாகும்னு எனக்கு தோணல. ஓகே. பட் அது எதுக்கு அது அன்வான்டா அந்த ஒரு சண்டை நடந்ததுன்றது எனக்கு தெரியல. அண்ட் என்னமோ ரொம்ப காலமா லவ் பண்ணி இது பண்ற மாதிரி ஆதிரை நேத்து ஒரு சீன் போட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு, நான் வந்துட்டு என்ன லூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டண்ட் அடிச்சாங்க. எனக்கு அது தெரியல, அது 4 நாள்ல என்னத்த லவ் வரும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல எனக்கு. ஸோ ஓகே, நம்மளும் வந்துட்டு அதையே பேச வேண்டாம் அப்படின்றது. நெக்ஸ்ட் வில் கம் டு விக்ரம். அவர் வந்துட்டு அந்த சாப்பாடை பத்தி பேசி ஒரு இஷ்யூ நடந்தப்போ வந்துட்டு அழறாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அட பாவீங்களா, அந்த சிக்கன்ல எல்லாம் வந்து சால்ட் போட்டு சாப்பிடுற சாப்பாட்டுல சால்ட்டை போட்டு, கஞ்சியில சால்ட்டை போட்டு, கனி அங்க அவ்வளோ அமக்கலம் பண்ணிட்டு இருக்கப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த அழுக வரல. இப்போ ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு வந்துட்டு இப்படி அழுதுட்டு இருக்கியே அப்படின்னுட்டு. அப்போ கனி பண்றப்போ யூ ஹாவ் டு அட்வைஸ், ஐயோ சாப்பாட்டுல பண்ணாதீங்க. இப்ப நீ என்ன சொல்ற, இந்த சாப்பாட்டுக்கு வந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆகி பேசினாரு. நான் என்ன கேக்குறேன், இதே தானே அடுத்தவங்களுக்கும் ஒரு சாப்பாட்டுல உப்பு ஜாஸ்தி போட்டுட்டு அவங்கள சாப்பிட வைக்கிறதுல அப்படி என்னையா இன்பம் உங்களுக்கு? எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியல. தனி வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க சாப்பாட்டுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி தூக்க வரேன்னு சொல்றாங்க. பட் அதுவே ஃபுட் வேஸ்ட் அப்படின்னா நான் சொல்றேன். ஆமா ஆமா. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணி நீங்க ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்காம இருந்தாலே அது வந்து புரிய வைக்கும் அவங்களுக்கு. ஓகே. சூப்பர் டீலக்ஸ் டீம்ல எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, அதனால நாங்க வேலை பார்க்க மாட்டோம்னு நீங்க ஒரு மணி நேரம் நீங்க சாப்பாடு செய்யாம இருந்தாலே அவங்களுக்கு சாப்பாட்டினுடைய அருமை என்னங்கிறது தெரிய வரும். நீங்க அதுக்கு உப்பு அவ்வளவுதான் போட்டுதான் பண்ணணும். நான் புரிய வைப்பேன் அப்படின்னா அவங்களாலையும் அதை சாப்பிட முடியாது, நீங்களும் அதை சாப்பிட போறது கிடையாது. அதுக்கான அந்த ரூல்ஸும் உங்களுக்கு அலோவ் பண்ணாது சாப்பிடறதுக்கு. அப்புறம் எதுக்கு உப்பு போட்டு நீங்க தேவையில்லாம ஃபுட்டை வேஸ்ட் பண்ணணும்? அந்த இல்ல நீ உப்பு போட்ட வெளியில ஃபுட்டையும் எடுத்துட்டு அவங்க போய் சாப்பிடுறாங்க, கொட்டினாலும் அது அதை வேற சாப்பிட விஷயம். முடியாது. இல்ல உப்பு போட்ட ஃபுட்டையும் தண்ணி ஊத்தி என்னென்னமோ பண்ணி அதெல்லாம் ஓரளவு மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் அது இன்னுமே ஃபுட் வேஸ்ட் பண்ண மாதிரி தான் நான் வேஸ்ட் பார்க்கறேன். தான். அண்ட் ஃபைனலா அந்த டால் டாஸ்க் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. கம்ருதீன் ஹாஸ் ஒன் த டாஸ்க் அப்படின்ற மாதிரி வந்தது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அந்த மாஸ்க் டாஸ்க்ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். என்னன்னாக்கா இப்ப இந்த ஃபேஸஸ் எல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு வியூ ஆகுற மாதிரி இருக்கிறத நீங்க திருப்பி வச்சிருந்தாலே அவங்களுக்கு என்ன கையில கிடைக்குதோ அதை வச்சு வந்துட்டு வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு அதை பண்ணிருக்கலாம். நீங்க இது வந்துட்டு இப்போ பார்வதி சொன்னதுதான், இதை எடுத்துட்டு வந்து பார்வதி போட்டோ மட்டும் டாப்ல மேல மேல வச்சுட்டு சபரியை எடுக்க விடுறதெல்லாம் வந்துட்டு அது ஒரு கேமாவே தெரியல அது.
இல்ல இல்ல சோ அது நம்மளுக்கு புரியுது. அவங்க 2 ஹவுஸ்ல இருக்கிறவங்க நான் இந்த மாஸ்க் எடுக்கிறேன் நீங்க இவங்க மாஸ்க் எடுங்கன்னு ஒரு பிளான் பண்ணி பேசி வச்சுதான் பண்ணிட்டு இருந்தாங்க 2 ஹவுஸ்லயும். அது அதுதான் அது நல்லா அது இல்ல, அத அது அது வந்து டாஸ்க் மாதிரியே இல்ல. திவாகருக்கு அது பிடிக்கல. திவாகர் என்ன சொன்னாரு, நான் வந்து பார்வதி கிட்ட கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அது அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஆ, யாருக்குமே பிடிக்கல. அப்போ அதனால திவாகரை வந்து ரம்யா ஜோ கேள்வி கேட்டாங்க. ஆ, ரம்யா ஜோ வந்து அந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்டாங்க, நீங்க பார்வதி சொல்லி தான் பண்ணுவேன் அப்படின்னா அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கோம், நாங்க சொல்லி நம்ம எல்லாம் ஒரே டீம் தானே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அப்ப எங்க டீம் மெம்பர்ஸை எங்களுக்கு எல்லாம் என்ன நீங்க மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவங்க சில வார்த்தைகளை விட்டுட்டாங்க ரம்யா ஜோ. ம், ஆக்சுவலா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான், அது ரொம்ப எல்லாம் பெரிய தவறான வார்த்தையெல்லாம் கிடையாது. அதுக்கு ம், பார்வதி கிட்ட போய் ஒரு திவாகர் பேசுறாரு, அந்த பொண்ணோட ம். கலப்பு விதம் சரியில்லை, அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொச்சையா பேசுது அப்படிங்கிற ஒரு டோன்ல அவர் வந்து சொல்றாரு. அந்த பொண்ணு வளர்ந்த விதம், அந்த பொண்ணுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் ஓகே. அதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு இங்க வந்து நிக்கிறதே பெரிய விஷயம். நீங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு உங்களுக்கே தெரியல, நீங்களே சில வார்த்தைகள் தேவையில்லாத நேரத்துல விடுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும், அதுக்கு என்ன பார்த்து தோணுதோ அதை அப்படியே ஓப்பனா சொல்லுது, அவ்வளவுதான். நீ படிச்ச நீங்களே வந்து சில நேரங்கள்ல லூஸ் டாக் சொல்லும் போது அந்த அந்த பொண்ணு பண்ண முடியாதா, அந்த பொண்ணால இது பண்ண முடியாதா? ஓகே. எனக்கு எனக்கு இதுல வந்துட்டு திவாகர் சைட்லயும் வந்துட்டு எனக்கு பெருசா உடன்பாடு ரம்யா இல்ல. ஜோ பண்ணது ரம்யா தப்புன்னு நான் சொல்றேன். சைட்லயும் ரம்யா ஜோ என்ன உடன்பாடு இல்ல. பண்ணிருக்கணும், அந்த டாஸ்க் நடக்கும் போதே பேசியிருக்கணும். டாஸ்க் நடக்கும் போதே பார்வதியை கேட்டுதான் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு உங்க டீம்ல இருக்கோம் கேட்டிருக்கணும் ரம்யா ஜோ. டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டதை எனக்கு பொறுத்தவரை தப்புன்னு நான் சொல்லுவேன். அதை வந்து ஏன் இவ்வளவு டிலேவா நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. பட் அதுக்கு திவாகருடைய ரியாக்ஷனும் சரியில்லை அப்படின்னு தான் நான் தோணுது. திவாகர் வந்து பார்வதி கேட்டுதான் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படிங்கிறது அவருடைய சுயமா அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியல அப்படிங்கிறது தான் அது காட்டுதே தவிர அவர் தன்னோட கேம் ஆடுற மாதிரி எனக்கு அது காட்டல. ஓகே. ஃபைனலி வந்துட்டு கம்ருதீனை பத்தி கண்டிப்பா பேசணும். ஏன்னா அவரோட மைனஸ் எல்லாம் தான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தோம். பட் கம்ருதீன் இப்ப இன்னைக்கு வந்துட்டு அந்த மாஸ் டாஸ்க் வின் பண்ணதாகட்டும், அந்த எஃபர்ட் போட்டது, எனக்கு அது ஓகே. அது என்னதான் பாலிடிக்ஸ் பண்ணினாலும் ஃபைனலி ஹி won the கேம் அப்படின்றது தான் பேரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்துட்டு அந்த கோக்கி குமார் ஆக்டிங் செம்மையா இருந்தது ஹரிஷன். உண்மையிலேயே வந்துட்டு ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. டேய் இவ்ளோ ஸ்கில்ல வச்சுட்டு எதுக்குடா இவ்ளோ நாள் வேஸ்ட் பண்ண அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்து ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான சீன் ஆக்சுவலி, அந்த கொக்கி குமார்து சிரிக்கிறது எல்லா எமோஷனலும் ஒரே அட் அ டைம் காட்டுறது ஒரே ஸ்கிரீன்ல. ஸோ ஹி டிட் இட், நல்லாவே இருந்தது அது. எனக்கு ரொம்ப பிடிச்சது, அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில கொண்டு வாங்கன்றது தான். கம்ருதீன் இதுக்கு மேல வந்துட்டு கொஞ்சம் நல்ல பேர் எடுத்தா நல்லா இருக்கும்ன்றது தான் வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா உனக்கு இவ்வளோ இருக்கு ஸ்டஃப்ன்றப்ப வந்துட்டு டோன்ட் வேஸ்ட் இட் மேன் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். நீ பாத்தியா ஹரிஷ் அந்த கோகி குமார் ஆக்டிங்க? பார்க்கலாம். கம்பெனியோடைய எஃபர்ட் வந்து இதுல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு அவர் வந்து இந்த எஃபர்ட்டை இன்னும் அதிகப்படியா கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு பிக் பாஸ் வீட்ல சஸ்டெயின் ஆக முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பா. சொல்லலாம். ஆனா தேவையில்லாத சண்டையில தான் அந்த எஃபர்ட்டை போட்டுட்டு இருந்தாரு இவ்வளவு நாள். அதுதான் வந்து அவரை நெகட்டிவ் ஷேட்லயே காட்டிட்டு இருந்தது. இப்பதான் கொஞ்சம் பாசிட்டிவ் ஷேட்ல அவர் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதை கண்டினியூ பண்ணா பெட்டரா இருக்கும். நீங்க வந்து ஆஹ் உங்க டேலண்ட்ஸ் நீங்க வெளியில கொண்டு வர்றதுக்கு அதை வந்து நீங்க இந்த பிக் பாஸ் வீட்ல வந்து மக்களுக்கு காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்ல டைட்டில் அடிச்ச யாருமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில ஜொலிக்கல. ஆமா. எல்லாருமே ஒவ்வொரு படம் கூட உருப்படியா ஓடல யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஓகே. ஒன்னு ரெண்டு வந்து விதிவிலக்கா இருக்கலாம், ஒன்னு ரெண்டு படங்கள் விதிவிலக்கா இருக்கலாம். மற்றபடி பெருசா யாரும் ஒன்றும் பெரிய அளவுல சினிமா இண்டஸ்ட்ரியில சாதிக்கல. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து டைட்டில் வின்னர் தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களோட டேலண்ட்டை காட்டினாலே போதும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில கமருதீன் தனக்கு கிடைச்ச சான்ஸை பயன்படுத்திக்கிட்டா பெட்டர் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஓகே. இதுல என்னன்னா நான் இப்போ கம்ருதீன் வந்துட்டு அந்த நடிச்சு காட்டுறப்போ திவாகர் வந்துட்டு ரொம்ப அழகா ரசிச்சு பார்த்தாரு. அதுதான் நான் சொல்றேன், மத்தவங்களுக்கும் திவாகருக்கும் அதுதான் வித்தியாசம்னு சொல்றேன். நீ எந்த மீடியா திவாகரை வந்துட்டு அடி அடி அடின்னு அடிச்சதோ அந்த மீடியா வச்சு அவரை பத்தி பெருமையா பேச வச்சிருக்காரு திவாகர்ன்றது தான் சொல்லுவேன். நீ அந்த டாஸ்க்ல வந்துட்டு வாட்டர்மெலன் நான் எடுத்தேன், வாட்டர்மெலன் ஸ்டார் நான் எடுத்தேன் சார், நானே வச்சுட்டேன் சார் நட்டேன்னு அவர் திவாகர் சொல்றப்போ
கம்ருதீன் அந்த அடுத்த பிளேஸ்ல இருக்கிறப்ப தூண் துப்புறாரு. உனக்கு அது பிடிக்கலன்னா டோன்ட் இன்டர்ஃபியர் இன் தட்ன்றது சொல்றேன். இப்ப நீ இந்த ஆக்டிங் பண்ணப்போ அவர் அந்த தூண் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? உன் வாயில மட்டும் தான் எச்ச இருக்கா, அவங்க வாயில எச்ச கிடையாதா? சோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீ பெரிய ஹீரோ எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச பெரிய ஹீரோ கமல்ஹாசனே இங்க வந்துட்டு அழகா குழந்தை மாதிரி தான் வந்துட்டு போனாரு. சோ நீங்க எல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு எல்லாம் பில்டப் யாரும் கொடுக்காதீங்க. அண்ட் இப்ப இந்த ஆக்டிங்ன்றது ஹீரோன்றது சொல்றப்போ பிரவீன் காந்தி வெளியில போய் நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நான் எல்லாம் ரட்சகன் எடுக்கிறப்போ இவர் எந்த இதுல வந்துட்டு சான்ஸ் கேட்டுட்டு இருந்தாருன்ற மாதிரி எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அதுதான். பிரவீன் காந்தி இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணாரு. விஜய் சேதுபதி அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸை பேச விடணும், அவர் பேச விடுறதே இல்லை, அவங்கள பேச விட்டாதான் அவங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படும் அப்படின்றாரு. அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஆரம்பத்துல, இந்த நக்கல் பண்ணாதன்றோம். எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்குன்னுட்டுன்னு ஒரு ஈகோ, அந்த ஈகோ டச் பண்ணாதீங்கன்றேன். அதாவது பிரவீன் காந்தி எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் விஜய் சேதுபதி. அதுக்கு பிரவீன் காந்தி தான் பதில் கொடுக்கணும். பிரவீன் காந்தி பதில் சொல்ல வரும்போது இருங்க சார்னு இவர் அதுக்கு இவர் விளக்கம் கொடுக்குறாரு விஜய் சேதுபதி. நீங்க ஒருத்தட்ட விளக்கம் கேட்டீங்கன்னா அந்த விளக்கத்துக்கான பதில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு பதில் விளக்கம் கொடுக்கறது பெட்டர். பட் அவர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கும் போதே நீங்க ஸ்டாப் பண்ணி இன்டரப்ட் பண்ணி நீங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறது தேவையில்லாத வேலை. அது ஹாஸ் பண்ணக்கூடாது. அது கமல்ஹாசன் அவர்களும் சரி நான் பண்ணி பார்த்தது இல்லை. விஜய் சேதுபதி புதுசா நான் பண்றேன், நான் இந்த ஷோவை டாப்ல கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு சொல்லி ஒட்டு மொத்தமா பிக் பாஸ் ஷோவை படுகொலியில தள்ளிட்டு இருக்காருங்க. பார்த்துட்டு ரேஞ்ச் தெரிஞ்சு போச்சு இல்ல, என்ன சொல்றது, 2 நாளா நம்ம கத்திட்டு இருக்கோமே, ரேஞ்ச் என்னன்றது தெரியாதா அவங்களுக்கு? வேற ஏதாச்சும் விட்டு இருக்குமா ஹரிஷ்? ரம்யா ஜோ நேத்து அவங்களுடைய கதை கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க கொலாப்ஸ் ஆனது ஒரு பக்கம், அவங்களுடைய கதையை ஷேர் பண்ணாங்க. கதையை சொல்லி டாஸ்க், அந்த டாஸ்க்ல அவங்களுடைய கதையை ஷேர் பண்ணாங்க. சில இடங்கள்ல இவ்வளவு நம்பிக்கை ஒருத்தர் மேல அவங்க வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில தான் அவங்களுடைய கதை இருந்தது. நீங்க வெகுளியா இருக்கலாம், ஆனா ரொம்ப வெகுளியா இருந்தீங்கன்னா அது உங்களையும் சரி உங்களுடைய கேரியரையும் சரி ஒட்டுமொத்தமா காலி பண்ணக்கூடிய விஷயங்களா அமைஞ்சிடும். அதுதான் ரம்யா ஜோடைய லைஃப்ல நான் அவங்க கதை சொல்றதெல்லாம் நான் பார்த்தேன். நான் அதுக்கப்புறம் அவங்க ஃபெயிண்ட் ஆனாங்க. ஃபெயிண்ட் ஆனதெல்லாம் சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததா நான் பார்த்தேன். நீங்க ஒருத்தர் ஃபெயிண்ட் ஆகிறாரு, ஒருத்தர் முடியல அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு என்னங்கிறது பிக் பாஸ் இப்ப டிலேவா தான் கேட்கிறாரு. அவங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டிலேவா தான் அந்த வாய்ஸ் வருது. அதுக்குள்ள அவங்க நடிக்கிறாங்க. அவங்க பெரிய ஒரு டாப் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கே போட்டியா அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்தவரை அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு மனிதாபிமானம் அப்படிங்கிற அந்த ஒரு இதே இன்னைக்கு யாருக்குமே இல்லைங்கிறது தான் அந்த கருத்துக்களை மூலமா நான் பார்க்கறேன். ஒருத்தர் ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஒருத்தர் மயக்கம் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கணும். 2வது ஒரு பயம் இருக்கு அந்த பொண்ணுக்கு. கதை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பயமும் இருக்கு அந்த பொண்ணுக்கு. தன்னுடைய டிராமாவை கம்ப்ளீட்டா ஓபன் அப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பயம் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஓபன் அப் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன இருக்க போகுது, எப்படி நம்மளை பார்க்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது அந்த பொண்ணுக்கு. ஸோ அதை ஃபேஸ் பண்ண முடியாம அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுது. அந்த பொண்ணால மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டப்படுது. அங்க இருக்கிற எல்லாரும் ட்ரை பண்றாங்க, ரொம்ப ட்ரை பண்றாங்க. சுபீக்ஷாலாம் அழுகிறதெல்லாம் நான் பார்த்தேன். ஏன்னா உங்களுக்கு ஒருத்தர் கூட இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா எந்த அளவுக்கு அது அவங்கள பாதிக்கும் அப்படிங்கிறது சுபிக்ஷாவுடைய அழுகை காட்டும். பட் அரோரா எதுக்கு போய் தனியா அழுதாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அவங்க வேற மேட்டருக்கு அழுதுருப்பாங்க. அவங்க இல்ல, இவங்க அரோரா அழுதாங்க, எதுக்கு அழுதாங்க அப்படின்னு தெரியல. அது தலையில அடிச்சுக்கிறாங்க, நான் தான் காரணம் இதுக்கு, நான் ரம்யா டார்கெட் பண்ணிருக்க கூடாது, நான் தான் காரணம்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. ரம்யா அவங்களுடைய கதையில ரொம்ப ஓப்பனா சொன்னாங்க, நான் எங்கேயுமே நடிக்கல, நான் நான் எப்படி இருக்கேன், வெளியில எப்படி இருந்தேன்னா அப்படிதான் நான் உள்ள இருக்கேன். நான் நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்கேன், வெளியில நிறைய தவறான விஷயங்களை செஞ்சிருக்கேன். பட் இங்க அந்த கோபத்தையும் அந்த கெட்ட வார்த்தைகள் பேசுறது நான் தவிர்த்திருக்கேன் நிறைய இந்த ஒரு வாரத்துல. அதுக்கு இந்த பிக் பாஸ் வீடியோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இன்னுமே நான் இங்க இருந்தா என்ன மாத்திக்குவேன்னு நான் ரொம்ப நான் நம்புறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதை அந்த பிக் பாஸ் வீட்ல பாராட்டவும் செய்யறாங்க எல்லாரும். அப்படி இருக்கிறப்போ இவங்க எதுக்கு வாண்டடா போய் நான் என்னாலதான் அவங்க இப்படி ஆயிட்டாங்க, என்னாலதான் அவங்க ஹெல்த் இப்படி ஆயிடுச்சுன்னு எதுக்கு அழுகுறாங்க என்ன புரியல. எல்லாருமே அவங்க ஸ்கோர் பண்றாங்க, அவ்வளவுதான். இல்ல, அந்த டிராமால வெளியில வந்ததுனால
மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் இருக்கு அப்படின்னாக்க, அதனால அவங்க வந்து முடியல, அவங்களுக்கு பேச முடியல, அதனால அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுறாங்க. இதுல எதுக்கு அரோரா தனியா போய் ஸ்கோர் பண்றாங்கன்னு எனக்கு புரியலன்னா, நீ அரோரா வந்து எல்லா இடத்துலயும் நான் கட்டம் தேடுவேன்னு நினைக்கிறது தேவையில்லாத விஷயமா நான் பாக்குறேன். தேவையில்லாத விஷயம். எல்லாருமே அதுதான் பண்றாங்க. எது இதுல வந்துட்டு சபரி கண்டென்ட் கிரியேட் சபரி பண்ணணும்னு வந்து இல்லாம. சபரி வந்து ரம்யா கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். பிக் பாஸ் வீட்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த 1 வீக்ல வந்து ரம்யாவுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து கூட இருந்து பார்க்கிற நபர்கள்ல சுபிக்ஷாவும் சபரியும் இருக்காங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சபரி ஷாக்ல இருக்காரு, அவரால் பேச முடியல, கம்ப்ளீட் ஷாக்ல இருக்காரு. என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒன்றும் தெரியல, கம்ப்ளீட்டா ஷாக்ல இருக்காரு. கூட இருக்கிறவங்களுக்கே வந்து பெருசா அது வந்து ஷாக்கும் இதாகவும் தான் இருக்கே தவிர யாருமே வந்து சீன் போடல. பட் இந்த இடத்துல அரோரா மட்டும் நான் ஸ்கோர் பண்ணுவேங்கிற ரேஞ்சுக்கு தனியா போனது. அது அரோரா அழுகுறாங்கன்னா சரி, அவங்க அழட்டும், அழுது முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு விட்டுறணும். துஷார் பின்னாடியே போறாரு. எனக்கு அது சுத்தமா புரியல. அதுதான் துஷார் எதுக்கு கன்சோல் பண்ண போனோம்? துஷார் வந்து இந்த வீட்டோட கேப்டன், அரோராக்கு மட்டுமே கேப்டன் கிடையாது. வீட்டோட கேப்டன்னா அவர் வந்து ரம்யா ஜோன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா ரம்யாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது அங்க இருக்கணும், அங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீடு சுமூகமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து எல்லா கண்டஸ்டன்ஸையும் அவங்க வந்து கொண்டு வரணும். பட் அப்படி எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அரோரா பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறது தான் பார்க்க இல்ல முடியும். அதுதான் பிக் பாஸ் வந்துட்டு ஹி இஸ் நாட் ஃபிட் டு பி த தல அப்படின்னு சொல்லிட்டுன்னா ரிமூவ் பண்ணிட்டாரு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதுதான் நம்ம நேத்து சொன்னோம். நம்ம இதை இனிஷியேட் பண்ணோமா சீசன்ல வந்துட்டு இஃப் இஸ் நாட் பெர்ஃபார்ம் ஹி ஆர் ஷி நாட் பெர்ஃபார்மிங் வெல்னாக்கா வந்துட்டு ஒரு பேட்ஜை குத்திக்கு இறக்கிடுவாங்க. அதெல்லாம் இருந்தது, இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நேத்து தானே பேசணும் அது. ஆமா. சோ ஓகே, நம்ம ரெவ்யூக்கு வந்துட்டு கொஞ்சம் மரியாதை இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சோ வாட் எல்ஸ் சார்? பேசிட்டோம், எல்லாமே பேசிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போறாங்க, அடுத்த கேப்டன் யாரு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வெளிப்படையா தெரியல. மேபி இந்த ஒரு 1 வீக் கேப்டன் இல்லாம போகுதா, இல்லை வந்து தற்காலிகமா அந்தந்த டீமுடைய, அதாவது பொறுப்புல இருக்க அந்தந்த டீமுடைய தலைமை தலைவர்களே வந்து கேப்டன்ஸா அந்தந்த டீமுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ண போறாங்களா அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல நாங்க என்ன நடக்குது. அதான் எப்படியும் நாளைக்கு வந்துட்டு போடுவாங்க இல்லையா அந்த கேப்டன்சி டாஸ்க்கு. இது ஆமா, டாஸ்க் உங்களுக்கு இல்ல இந்த வீக்குக்கான கேப்டனா கண்டினியூ பண்ணுவாரு, துஷார் கண்டினியூ பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்பட்டுச்சு. பட் துஷார் வந்து கேப்டன்சி இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா துஷார் இப்ப நாமினேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நெக்ஸ்ட் வீக் வந்து துஷாரை நாமினேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது ரிமூவ் பண்ண இல்ல கேப்டன்சி பொறுப்புல இருக்கிறவங்க அடுத்த வீக் வந்து நாமினேட் பண்ண ஆமா ஹரேஷ், இப்ப முடியும். கேப்டன்சிக்கே நீ தகுதி இல்லன்னுட்டுன்னா உன்னை ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதுதான், அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ரூல்ஸ் அப்ளை ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். கண்டிப்பா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ அந்த வீக் ஃபுல்லா வந்துட்டு நீ கேப்டனா இருந்தாதான் வந்துட்டு நீ தப்பிப்ப. ஒரு 2 நாள் 3 நாள் இருந்ததுக்கெல்லாம் வந்துட்டு நீ நாமினேஷன் லிஸ்ட்ல கண்டிப்பா வருவ. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம அடுத்த எபிசோட்ல வந்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கலாம். அதுவரை பார்ப்போம். விஜய் டிவிக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். கொஞ்சம் அந்த ரிவ்யூ பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீங்களும் இது பண்றதுக்காக மிக்க நன்றி.